எதற்கு போராட வேண்டுமோ அதற்கு போராட விஜய்க்கு தெரிகிறதா என்று கேட்கிறேன் நான். 40 இடங்கள் பாராளுமன்ற இடங்கள் 32 இடங்களாக ஆவதற்கு என்ன காரணம் என்று விஜய்க்கு தெரியுமா? 40 இடங்களாக இருந்தவை 32 இடங்களாக குறைகிறது. மக்கள் தொகை குறைவினால் குறைகிறது. சரி, ஒரு பேச்சுக்கு வைத்துள்ளோம். விஜய் சொல்ல வேண்டும். நீ சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. 40 தொகுதியாக நாம் இருக்கிற போது 80 தொகுதியாக உத்தரப்பிரதேசம் இருந்தான். ஏன் இருந்தான்? எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு இவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதை ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். அவருக்கு என்ன கவலை என்றால், ஏராளமான செத்து போனவர்கள், 2 இடத்திலே பேர் பதிந்தவர்கள், இவர்களே ஒரு 70-80 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 25 ஆண்டுகளாக செத்து போனவர்கள் நீக்கப்படவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? 25 ஆண்டுகளாக நீக்கப்படவில்லை. ஆகவே விண்ணப்ப படிவம் கொடுத்து கையெழுத்து போட சொல்லி இவ்வளவு கட்டுக்குள் கொண்டு வருகின்ற போதுதான் இந்த தேவையற்றவர்கள் அந்த அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில், வங்கம் போன்ற மாநிலங்களில் எல்லாம் அயல்நாட்டு ஊடுருவல் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு இது பயன்படுகிறது. நம்முடைய மாநிலங்களில் செத்து போனவர்கள் 2-3 இடங்களில் பதிந்து வைத்திருக்கின்றவர்கள் என்ன, வயதே வராமல் வயதுக்கு வந்ததாக சொல்லி எழுதி வைத்திருக்கின்றவன் எல்லாரையும் நீக்கி விடுவார்கள் இப்பொழுது. ஆகவே தேவையற்றவையெல்லாம் நீக்கப்பட்டுவிடும். இதை எதிர்த்து இவர் போராடினார். இப்பொழுது ஏன் அதை பற்றி பேசுவதில்லை? ஈரோட்டுக்கு போனாரே, இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியலை பற்றி இவர் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாரே. ஸ்டாலின் நடத்துகிறார், அவருக்கு வேறு நோக்கம் இருக்கிறது. அவருக்கு எதுவாக இருந்தாலும் மோடி செஞ்சால் அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற கருத்து உடையவர். மோடி எதிர்ப்பு ஒன்றினாலே தான் நம்முடைய அரசியலே நிற்கிறது என்று நினைக்கின்றவர். ஆகவே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி இருந்தும், 70 எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு எடப்பாடி இருந்தும் அவர் பேசுவதெல்லாம் மோடியை பற்றி தான் பேசுவார். அவருக்கு ஒரே ஒரு கணக்கு தான் உண்டு: முஸ்லீம்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் நமக்கு வாக்களிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5 கட்சி வைத்திருக்கிறாரே, 5 கட்சியும் சேர்த்து 12% வாக்கு கூட இருக்காது. திருமாவளவனுக்கு ஒரு 3%, சிபிஎம்முக்கு 1%, சிபிஐக்கு 1%, விஜயகாந்த் சம்சாரத்துக்கு 3/4, அப்புறம் நம்முடைய வைகோவுக்கு ஒரு 1.5, இப்படி எல்லாரும் சேர்த்து ஒரு 10 தான் வரும். ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு 5 இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 10-11 வரும். ஆனால் இந்த சிறுபான்மை மக்களின் வாக்கே 10-12% வரும். ஆகவே அவர் வெற்றி பெறுவது என்பது இதிலே தான் என்கின்ற காரணத்தினால், மழை பெய்தால் பெருமழை பெய்து வெள்ளம் வந்து புயல் அடித்து கொண்டு போய்விட்டதென்றால், இந்த மோடி தலைமை அமைச்சராக இருக்கின்ற நாட்டில் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் மோடி எதிர்ப்பிலே தான் அந்த சிறுபான்மை மக்களை அதுக்காகத்தான் முருகனுக்கு ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னால், சிறுபான்மை மக்களிடம் நான் உங்களுக்காக ஊரடங்கு சட்டமே போடுகிறேன், நான் எவ்வளவு பாருங்கள், நீங்கள் கூட என்னை கட்டாயப்படுத்தவில்லை, நீங்கள் கூட இதற்கு போராட முன்வரவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் பாருங்கள் என்று சொல்வதற்கு தான் அது. அதே மாதிரி தான் இவர் எல்லாவற்றிலும் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தத்திற்கு அவர் சொன்னார், முஸ்லீம் ஓட்டுகளை நீக்கி விடுவார்கள் என்று சொன்னார். ஒரு முதலமைச்சர் நாணயமான மனிதனாக இருந்தால், நேர்மையான மனிதனாக இருந்தால், அந்த மனிதர் புள்ளிவிவரம் கொடுக்க வேண்டும். எத்தனை முஸ்லீம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று. ஒரு முஸ்லீம் ஓட்டும் நீக்கப்படவில்லை. நீக்கப்பட்டிருக்கின்ற ஓட்டுகள் எல்லாம் இல்லாத மக்கள், இறந்த மக்கள், 2 இடங்களில் பதிந்து வைத்திருக்கிற மக்கள், இவர்களின் பீகார்ல நிறைய அந்த மாதிரி குழப்பம். பீகாரில் நடந்தால் தமிழ்நாட்டில் நடக்கிறது சொல்லு. இப்போ நடந்து முடிந்து விட்டது சொல்லு. பீகாரில் எங்கே அவன் 65 லட்சம் பேர் இங்கே இருக்கேன், அப்புறம் எப்படி அவன் அங்கே ஓட்டு இருப்பேன்? அவன் பூரா இங்கே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் பேர் அங்கங்கேருந்து வருகின்றவர்கள் அந்த வடநாட்டிலே அதிகமாக இருப்பார்கள், அது வேறு. ஆனால் ஓட்டு திருட்டு என்பதையே ஒரு அரசியலாக வைத்திருந்தால் எங்கேயாவது நடக்குமா? நான் கேட்கிறேன். இப்பொழுது இந்த ஓட்டு திருட்டு இங்கே என்ன நடக்கிறது சொல்லுங்கள். காங்கிரஸ்காரன் சொல்லட்டும், இல்லை திமுக காரன் சொல்லட்டும், நீக்கப்பட்ட வாக்குகளில் உரிய மனிதன், எனக்கு உரிய வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியே வரலாம், வெளியே வரும். 70-80 லட்சம் பேரை நீக்கி வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது கூக்குரல் எழுந்திருக்கிறதா? எந்த முஸ்லீமாவது எனக்கு என்னை வாக்காளராக சேர்த்து கொள்ள மறுத்து விட்டார்கள் என்று புகார் சொல்கிறாரா? இல்ல, தமிழ்நாட்டில் அப்படி இன்னும் வரல, ஆனா அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. வந்துடக்கூடாது என்று சொல்வது வேறு, உங்களுடைய வாக்குகளை நீக்கி விடுவார்கள். ஆகவே இந்த முறையே தவறானது, இது வரக்கூடாது என்று இவர் எதிர்த்ததும், நம்முடைய விஜய் போய் இதற்கு போராட்டம், அவர் என்ன செய்தாலும் அதை வேறு விதமாக இவர் செய்வார். அவர் பெரியார் என்றால் இவரும் பெரியார் என்பார், அவர் அண்ணா என்றால் இவரும் அண்ணா என்பார், இது அப்புறம் காமராஜ் என்பார். எல்லாம் இருப்பவர்களை பூராவும் ஆளு கொண்டு சொல்லிவிட்டால் இதுதான் அரசியல் என்று நடத்தினால், அதனால் மக்களுக்கு உரிய திட்டங்களும் போய் சேராது, பயனும் ஏற்படாது இந்த அரசியலால்.
நான் என்ன சொல்கிறேன் என்றால், சரி இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு திமுக எதிர்த்தது சரி, நீ எதிர்த்தாய் எதற்கு? இப்பொழுது எதிர்த்தாய், இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்தாய், போராட்டம் செய்தாய், தீங்கு என்று சொன்னாய். இப்பொழுது நீ சொல், என்ன தீங்கு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் நடந்திருக்கிறது என்று சொல். என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள், வாக்காளர் பட்டியலில் நான், என் தகப்பனார் பெயர், என்னுடைய வயது, ஆதார் அட்டை, இவ்வளவுதான். நான் ஏற்கனவே எங்கே வாக்காளராக இருந்தேன், எந்த தொகுதியில் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு விவரம் தெரியவில்லை என்றால் அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். என்ன பாகத்தில் உங்களுடைய வாக்கு இருக்கிறது, என்ன பிரிவில் உங்களுடைய வாக்கு இருக்கிறது, எடுத்து கொடுக்குறான். எந்த தேர்தல் சாவடியில் நான் ஓட்டு போட்டேன், அவனிடம் விவரம் இருக்கிறது, அவன் எடுத்து அதை சொல்லுகிறான், நாம் நிரப்பி கொடுக்குறோம். நம்முடைய தகப்பனார் பெயரும் நம்முடைய பெயரும் நம்முடைய வயதும் ஆதார் அட்டையும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய வாக்கு நிலைபெறும். இதை நீங்கள் செய்ய மாட்டீர்களா? இதில் என்ன பெரிய தீங்கு இருக்கிறது? தேவையற்ற வாக்குகளெல்லாம் நீக்கப்படுவது முந்தியெல்லாம் நீ ராமசாமின்னு ஒருத்தன் எங்கள் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். அப்புறம் அப்துல் காதர் இருக்கேன்பேன். ஏன் ராமசாமியும் அப்துல் காதரும் ஒரு வீட்டில் எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் எழுதி கொள்வேன். இப்பொழுது அது இல்லை. எது ஒழுங்குபடுத்தப்பட்டாலும் அதற்கு எதிராக மோடி எதையும் ஒழுங்குபடுத்தக்கூடாது. அது ஓட்டு திருட்டு, ஓட்டு திருட்டு. உனக்கு வாக்குகளை பெறுவதற்கு சக்தி இல்லை என்றால் அது ஓட்டு திருட்டு என்று சொன்னால் இது கடைசியில் எங்கே நிலைபெறும்? அப்படியானால் நீங்கள் எந்த மாநிலங்களிலும் ஆள முடியாத நிலை இருக்குமே, சில மாநிலங்களில் எப்படி ஆள முடிகிறது? அங்கெல்லாம் மட்டும் ஓட்டு திருட்டு நடக்கவில்லையா? ஆர் தே செலக்டிவ்? இல்லை, அதான் அவங்க செலக்டிவாக எந்த இடத்துல பண்ண முடியுமோ அந்த இடத்துல அந்த தப்பை பண்ணுறாங்க. அப்போ ஒன்று செய்வோமா? கர்நாடகத்தில் செய்ய முடியவில்லை, தெலுங்கானாவில் செய்ய முடியவில்லை, ஆந்திராவில் செய்ய முடியவில்லை, ஹரியானாவில் செய்ய முடியவில்லை. கர்நாடகாவில் தான் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடந்ததா ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தாரு. திமுகவோ இல்லை மு.க. ஸ்டாலினோ வாக்கு திருட்டு அவர் குற்றம் சாட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநில அரசு அவர்கள் கையில் இருக்கின்ற அரசு, வேலை செய்கின்றவர்கள், அதற்காக வேலை செய்கின்றவர்கள் அந்த மாநில அரசுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள், அதை எளிதாக கண்டறிந்து நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு வர முடியுமே. ஏதோ 1-2 இடங்களில் நம்முடைய ஸ்டாலினுடைய தொகுதியில் கூட ஏராளமான அளவுக்கு அதிகமான கள்ள ஓட்டுகள் பதிந்து வைத்திருக்கின்ற தொகுதி ஸ்டாலினுடைய தொகுதி தான். இதை ஒரு நிதியமைச்சர் பொறுப்பெடுத்து கொண்டு சொன்னார். நான் அதற்கு பொறுப்பு, நான் தெரிந்து சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகவே நான் சொல்லுகிறேன், பொய் பித்தலாட்டம் இதுதான் திமுகவினுடைய அடிப்படை கொள்கை. 3 தலைமுறையாக பொய்யும் பித்தலாட்டம். ஆனால் விஜய் அதற்கு போராட வேண்டிய அவசியம் என்ன? இப்பொழுது விஜய் சொல்ல வேண்டும், நாங்கள் போராடினோம், ஒரு தீமையை தவிர்க்க போராடினோம். இப்பொழுது என்ன தீமை நடந்தது? நாங்கள் போராடியதால் எந்த தீமை? ஒன்றும் இல்லை. வாக்காளர்கள் எழுதி கொடுத்து ஓட்டை பெற வேண்டும் என்பது புதிய நிலை. முன்பு வாயால் சொல்லி நோக்கத்திற்கு ஓட்டை பெறாமல் எழுதி கொடுத்து ஆதார் கார்டை கொடுத்து அல்லது அதுக்கு ஒரு சான்று அளித்து நீ வாக்கை பெற வேண்டும் என்பது ஒரு நிலை. இதற்கு எதிராக போராடினாயே. இப்பொழுது என்ன தீமை நடந்து விட்டது? எதற்கு போராட வேண்டுமோ அதற்கு போராட விஜய்க்கு தெரிகிறதா என்று கேட்கிறேன் நான். 40 இடங்கள், பாராளுமன்ற இடங்கள் 32 இடங்களாக ஆவதற்கு என்ன காரணம் என்று விஜய்க்கு தெரியுமா? 40 இடங்களாக இருந்தவை 32 இடங்களாக குறைகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை குறைவினால் குறைகிறது. சரி, ஒரு பேச்சுக்கு வைத்துள்ளோம். விஜய் சொல்ல வேண்டும், நீ சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. 40 தொகுதியாக நாம் இருக்கிற போது 80 தொகுதியாக உத்தரப்பிரதேசம் இருந்தான். ஏன் இருந்தான்? 1952 80% உத்தரப்பிரதேசம் இருந்தது. 40 இடங்கள் தான் நமக்கு இருந்தன. அன்றைக்கு நீ என்ன கேட்டிருக்க வேண்டும்? தலையை எண்ணித்தானே அவன் 40 இடம் என்று முடிவு செய்தான். தலையை எண்ணித்தானே அங்கே 80 இடமானது. இப்பொழுது தலையை எண்ணியது 130 ஆக போகிறது, நீ 32 ஆக போகிறது. ஆகவே உனக்கு முந்திய தலைவர்களுக்கும் இந்த யோசனை இல்லை. தலையை எண்ணி வாக்குரிமை அளித்தால் மாநிலங்களின் உரிமை பறிபோகும் என்று சொல்வதற்குரிய தன்மை அன்றைக்கும் உங்களுடைய மூத்த தலைவர்களுக்கும் இல்லை. இல்ல, அத ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது ஃப்ரீஸ் பண்றது? இந்த பிரதிநிதித்துவ அளவை குறைக்க கூடாது. இப்ப சவுத்துல உள்ள மாநிலங்கள்லாம் இல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மதிப்பு, ஆகவே ஒரே வாக்கு என்ற சட்டத்தை அவன் வைத்திருக்கிறான். அதனாலே உத்தரப்பிரதேசம் கூடுதல் இடங்களை பெறுகிறது. ஏற்கனவே நீ கேட்டிருக்க வேண்டும், உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன 80 இடம், எங்களுக்கு என்ன 40 இடம். மாநில வாரியாக அளவிடு. தலையை எண்ணி அளவிட்டால் அவர்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். வடநாட்டு மக்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். இந்தி பேசுகிறவர்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். அதை சொல்வதற்கான ஒன்று, இந்தியை திணிக்காதே நாங்கள் படிக்க மாட்டோம் என்று தான் சொல்ல தெரிந்ததே தவிர, அந்த இந்தி என்கின்ற இனம் பேரினமாக இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்டி படைக்கும் என்பதை அன்றைக்கு உனக்கு சொல்ல தெரிந்ததா? நான் கேட்கிறேன். திமுகவுக்கே தெரியவில்லை, விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய்க்கு அந்த மடையர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு யோசனை சொல்லுகிறவனை கேட்டுத்தானே அவர் நடத்துகிறார். இவருக்கு ஒன்றும் தெரியாதே. வழி வழியாக அரசியல் நடத்திய திமுக காரனுக்கே அது தெரியவில்லையே.
40 இடங்கள் 32 இடங்களாக குறைவதற்கும் இப்பொழுது இன்னொரு பெரிய நெருக்கடி நான் சொல்லுகிறேன். நான் தான் இதை பற்றி ரொம்ப சீமான் பேசுகிறார் என்றாலும் அவர் இந்த தமிழன் தமிழன் நாயுடுக்கு தமிழன் இல்லை, ரெட்டியார் தமிழன் இல்லைன்னு பேசுவார். அது இதெல்லாம் சரியான பேச்சு கிடையாது. அதெல்லாம் 800 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். தமிழிலிருந்து பிரிந்த மொழியை பேசுகிறவர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள், தமிழ் மண்ணில் இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன தமிழர்கள் அல்லாதவர்கள்? விளங்காமல் இத்தகைய வேற்றுமை உணர்ச்சிகளை பெருக்கிக் கொண்டே போய் என்ன செய்வாய்? இப்பொழுது இந்த பீகார்காரன் ஒரு 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் இதுக்குள்ளே இருக்கிறான். ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்கிறான். துறைமுகம் தொகுதியில் 20,000 பேர் இருக்கிறான். அவன் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குப்பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவனை பற்றி யாரும் பயப்படவில்லை. ஏனென்றால் ஒரு தொகுதியில் 20,000 30,000 பேர் இருப்பதினால் என்ன ஆகப் போகிறது என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பீகார்காரன் 1 கோடி பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் இப்போ இன்னும் அது நடைபெறவில்லை. அவன் அதற்கான முயற்சிகளை இன்னும் எடுக்கவில்லை. பதிவது என்று ஒரு அரசியல் கட்சி, ஒரு வடநாட்டு கட்சி அல்லது வடநாட்டுக்கு சார்புடைய பாரதிய ஜனதா கட்சி போல ஒரு கட்சி முன் நின்று இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு மனிதன் இந்தியாவில் எங்கும் குடியேறலாம், எங்கும் தொழில் செய்யலாம், எங்கும் பயணம் செய்யலாம், எங்கும் வாக்குரிமை பெறலாம், எங்கும் குடியிருக்கலாம். எங்கும் குடியிருந்தால் நீ எங்கும் வாக்குரிமை பெறலாம். அப்பொழுது அவன் 1 கோடி பேர் சேர்ந்தால் 7 கோடியில் 1 கோடி பேர் அவனாக இருந்தால் 7இல் 1 பங்கு எம்எல்ஏ அவன் பெறுவான். பிறகு போதிய பெரும்பான்மை நமக்கு இல்லாதது அவனுடைய தலைமையிலேயே ஆட்சி அமையும். சிண்டோ தலைமையில் ஆட்சி அமையவில்லையா? இதையெல்லாம் பேசுவதற்கு யோகியதை இந்த திமுகவுக்கு இல்லை. திமுக பூச்சாண்டி காட்டுகிறதே தவிர ஆகா எண்ணிக்கை குறைந்து விட்டது, நம்முடைய இடங்களை பறிக்க நினைக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் மோடி பறிக்க நினைக்கிறார். மோடி இந்திய அரசியல் சாசனமே இதையெல்லாம் சிந்திக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். நீ அரசியல் சாசனத்தை குற்றஞ்சாட்டு, பிறகு அரசியல் சாசனத்தை திருத்து. இட் கேன் பி அமெண்டட். அது ஒன்றும் காலகாலத்துக்கும் சாசுவதமான ஒரு வேதம் இல்லை. ரிக்வேதம் தான் சிறந்தது என்றால் 3000 ஆண்டுகள் கழித்தும் ரிக்வேதம் தான் சிறந்தது. அது ரிக்வேதத்தில் பெரிய செய்திகள் எதுவும் இல்லை. அதை விட சிறந்த செய்திகள் உபநிடதத்தில் இருக்கிறது, கீதையில் இருக்கிறது, எல்லாவற்றையும் விட பெரிய செய்திகள் இதிகாசத்தில் இருக்கின்றன. ஆனால் வேதம்தான் அவர்களுக்கு முக்கியம். வேதத்தில் இந்திரனை பற்றிய பாராட்டும் துதியும் தான் இருக்கிறதே தவிர, ஆனால் அதன் மீது அடையாளத்தை கட்டிக்கொள்ளுகிறார்கள். தே ஐடென்டிஃபை வித் ரிக்வேதா. அது மாதிரி நான் சொல்கிறேன், நீ இப்படியே அடையாளப்படுத்தி கொண்டே போகிறீர்களே தவிர சரியாக சிந்தித்த அரசியல் சாசனத்தை மீது குற்றஞ்சாட்டு. எல்லா எதிர் மாநிலங்களையும் இந்த கருத்தை உருவாக்கு. எப்படி இந்தியை எதிர்ப்பதில் நீ ஒரு கருத்தை உருவாக்கினாயோ அதுபோல இந்த ஓராளுக்கு ஒரு ஓட்டு என்பது மாநிலங்களில் மோடி பாதிக்கிறார் என்று நீ சொல்லுகிறாய். நீ முட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். ஆள்வதற்கு தகுதியுடையவர்களா நீங்கள்? மோடியா இதை செய்தார், மோடி செய்ததை செய்தார் என்று சொல்வோம். இந்த விஜய்க்கு புரியுமா? இவர் போய் இந்த வாக்காளர் பட்டியலுக்கு போய் போராட்டம் நடத்துகிறாரு. இந்த கள்ள ஓட்டுகள் போடு வாயால் சொல்லி வாக்குப்பதிவது என்கின்ற முறை இருந்தால் இன்னொரு 1 கோடி பேர் கூடுதலாக இருப்பான். ஒவ்வொருத்தரும் 2 தொகுதியில் 3 தொகுதியில் இருப்பான். நல்லதா என்று கேட்கிறேன். இதற்கு போய் போராட்டம் நடத்துகிறாரு. ஏதாவது யோசனை, இவருக்கு யோசனை இருக்க வேண்டிய இல்லைன்னா இவருக்கு யோசனை சொல்லுகிற முட்டாளுக்கு அவன்தான் முட்டாள் என்றால் இவருக்கும் புரியாது. இது இவருடைய நிலை. இவர்கள் வஞ்சகர்கள், திமுககாரர்கள் வஞ்சகர்கள். அங்கே புரியாது என்று இல்லை. ஆகவே அரசியல் சாசனத்தை குற்றம் சொல்வதற்கு பதிலாகவும் மோடியை குற்றம் சொல்வார்கள். அரசியல் சாசனத்தை குற்றம் சொல்லுகிற பழக்கம் இருந்தால் நீங்கள் அதை திருத்த முடியும். மோடியை குற்றம் சொல்லுகிற பழக்கம் இருந்தால் ஆட்சி மட்டும்தான் மாறுமே தவிர அதில் என்ன பயன் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விஜய் இதை மத்திய அரசாங்கமும் புரிந்து கொள்ளவில்லை, மாநில அரசாங்கமும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் தனி வகை என்று என்ன தனி வகை? சருக்கு போய் போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் உப்பும் இல்லை சர்ப்பம் இல்லை. அதை நியாயப்படுத்த உன்னால் முடியவில்லை. அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியில் உங்களுடைய மூஞ்சியில் சேற்றை வாரி அடித்திருக்கிறது. அது சரியாக செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று 30 நாளில் யூ ஆர் ஆல் எக்ஸ்போஸ்டு டு தி கோர் என்று சொல்லுகிறேன் நான். ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இனியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினுக்கு எந்த வெட்கமும் இல்லை. எத்தனை தடவை சாணி அடித்தாலும் மீண்டும் துடைத்து கொண்டு அடுத்த தடவை மோடி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்வார். சரியான விமர்சனங்கள் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் பாகுபாடான அரசியல், இம்பார்ஷியல் பாலிடிக்ஸ். இம்பார்ஷியல் இல்லை, இம்பார்ஷியலாக இருக்க வேண்டும், இருப்பதில்லை. இவர் என்னை அவர்கள் பின்னால் தான் திரிகிறார் இவரும். ஆனால் திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி ஐயா. ரொம்ப நல்லது.